ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஈஸி டு ஸ்கேப்லேருந்து 2 எபிசோட் போட்டிருந்தோம். இது வந்து ஈஸி டு ஸ்கேப்போடைய 3rd எபிசோடு. ஈஸி டு ஸ்கேப்னா என்னன்னா, பிகினர்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் அக்வாஸ்கேப்பிங் டுட்டோரியல் தான் இந்த ஈஸி டு ஸ்கேப். இந்த 3rd எபிசோடில் நம்ம இந்த 30 சென்டிமீட்டர் கியூப் டேங்க்ல தான் ஒரு பிளான்ட் டேங்க் செய்ய போகிறோம். யூஸ் பண்ண போகிற லைட் பார்த்தீங்கன்னாக்க 20 வாட் ஃப்ளட் லைட்டு. இது டிஏவை ஸ்டாண்ட், அதே மாதிரி டேங்க் வந்து டிஏவை டேங்க்கு. நம்ம இதில் தான் இன்னைக்கு ஃபுல்லாக ஸ்கேப்பிங் பண்ண போகிறோம். நம்ம ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒவ்வொரு டாப்பிக்கை கவர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம டேங்க்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த எபிசோடில் வந்து நம்ம லைட்ஸ் பற்றி பார்க்கலாம். லைட் எப்படி உங்கள் பிளான்ட் டேங்க் செலக்ட் பண்ணணும்னா, நீங்கள் என்ன டைப் ஆஃப் பிளான்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் லைட் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி என்ன லைட் வேணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து எந்த மாதிரியான லைட்னாலும் அதில் வந்து பிளான்ட்ஸ் வளரும். நான் வந்து டியூப் லைட்டில் வளர்த்துருக்கேன், அதே மாதிரி நார்மல் எல்இடி பல்பில் வளர்த்துருக்கேன், அதே மாதிரி ஃப்ளட் லைட் யூஸ் பண்ணியிருக்கேன், அக்வாரியம் லைட்ஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயுமே வளரும். பட் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான்ஸை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் கெப்பாசிட்டி வந்து 27 லிட்டர். இதில் நம்ம ஸ்கேப்பெல்லாம் பண்ணி முடிச்ச பின்னாடி அப்ராக்ஸாக ஒரு 20 லிட்டர் தண்ணி இதில் பிடிக்கும். இந்த 20 லிட்டருக்கு நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா 20 வாட் ஃப்ளட் லைட் யூஸ் பண்ண போகிறேன். பிளான்ஸை வந்து லைட் பேஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க, லோ, மீடியம் அண்ட் ஹை அப்படின்ட்டு. லோ லைட் பிளான்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜாவாஃபோன், அனிபியாஸ், கிரிப்ட் ஃபேமிலி, இதெல்லாம் வந்து லோ லைட்லேயே வளரக்கூடியது. இந்த பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு 0.5 வாட்ஸ் லைட் இருந்தால் போதும். எக்ஸாம்பிளுக்கு இந்த டேங்க்ல நம்ம 20 லிட்டர்ஸ் வாட்டர் இருக்குது, நம்ம லோ லைட் பிளான்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம்னா 10 to 15 வாட் லைட் இருக்கிறதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மீடியம் லைட் பிளான்ஸ். மீடியம் லைட் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது, நிறைய ஸ்டெம் பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு 1 வாட் லைட் தேவைப்படும். இந்த டேங்க்ல நம்ம மீடியம் லைட் பிளான்ஸ் வளர்க்கணும்னா 20 வாட் லைட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஐஆர் அட்வான்ஸ் கேட்டகரி பிளான்ஸ். இந்த பிளான்ஸுக்கு ஒரு லிட்டருக்கு மோர் தென் 1 வாட் லைட் தேவைப்படும். இப்போ ஐஆர் அட்வான்ஸ் கேட்டகரி பிளான்ட் இந்த டேங்க்ல வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த 20 வாட் இல்லாமல் நமக்கு வந்து 25 வாட்ஸ் மேலே 30 வாட் அந்த மாதிரி லைட் வந்து நல்ல லைட்டாக வச்சோம்னா நமக்கு வந்து அதோடைய கலர் அதெல்லாமே நல்லா வரும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிற லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா லூமன்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் அட்வான்ஸாக கால்குலேட் பண்ண வேண்டிய விஷயம். நம்ம பேசிக்காக நமக்கு ஒரு பிளான்ட் டேங்குக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இதுதான். லோ லைட் பிளான்ஸுக்கு 0.5 வாட்ஸ் பர் லிட்டர், மீடியம் லைட் பிளான்ஸுக்கு வந்து 1 வாட் பர் லிட்டர், ஹையர் அட்வான்ஸ் லைட் பிளான்ஸுக்கு வந்து மோர் தென் 1 வாட் பர் லிட்டர். அதே மாதிரி நீங்கள் லைட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் லைட் வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ எல்இடி லைட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து டே லைட், அதாவது வார்ம் லைட் யூஸ் இருக்கிற மாதிரி வாங்கணும். அது எப்படி இது பண்ணணும்னா, நீங்கள் இப்போ நம்ம இந்தியாவில் கிடைக்கிற எல்லா லைட்டுக்குமே வந்து கெல்வின்ஸோட வரும். கெல்வின் காமிச்சிருப்பாங்க, கேன் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒரு 5500 6500 7000 கெல்வின் வரையும் இருக்கிற லைட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டே லைட் வரும், அதாவது ஒயிட் லைட்டாக இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் டேங்க். அதுக்கு மேலே போனால் உங்களுக்கு லைட் ஷேட் ஆரம்பிக்கும். ஸோ கெல்வின் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 5500 to 6500 இதில் இருக்க லைட்டை வந்து நீங்கள் எந்த லைட் வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் பிளான்ஸை வளர்க்க முடியும். பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னாக்கா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லைனா அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ கூட நம்ம பண்ணலாம். இதில் ஆர்ட்ஸ்கேப்புக்காக நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறது பிளாக் லாவா ராக். அண்ட் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் வைக்க போறேன்றது நான் பிளான்டிங் அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் வெல்கம் டு அமுத் அக்வாஸ்கேப்ஸ். இப்போ இந்த பின்னாடி சைடு பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்வா சாயில் போட்டுட்டு இங்கே தான் பிளான்டிங் பண்ண போகிறோம். இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வரையும் உள்ள வரையும் நம்ம ரிவர் சாண்ட் போட்டு இது பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் ரிவர் சாண்ட் இருக்கும், பின்னாடி வந்து ஃபுல்லாகவே பிளான்ஸ் இருக்கும். ஒரு ட்ரிஃப்ட் வுட் பீஸ் வச்சுருக்கேன். இந்த ட்ரிஃப்ட் வுட்டை வந்து இங்கே வைக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு 2 எபிசோடில் நம்ம வந்து வெறும் ஸ்டோன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அதனால் இதில் வந்து கொஞ்சம் ட்ரிஃப்ட் வுட்டும் வச்சு ட்ரிஃப்ட் வுட் எப்படி ப்ளூ பண்ணுறது, அதில் மாஸ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றதும் நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு. என்கிட்ட கொஞ்சம் மாஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் எந்த மாசாக இருந்தாலும் இந்த மாஸ் எப்படி இது பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். மாஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் எடுத்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, எல்லா இடத்துலையும் வைக்கலாம், உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். மாஸ் ட்ரிம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படியே வைக்கிறதோட அதுக்கப்புறம் ட்ரிஃப்ட் எடுத்து உங்களுக்கு வந்து எந்த இடத்துலலாம் வேணும் அப்படின்னா மாஸ் எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் அப்படியே இந்த மாதிரி வச்சுடுங்க. நீங்கள் இதை க்ளூ போட்டு ஓட்டலாம், ஜெல் க்ளூ போட்டு. ஆனால் ஜெல் க்ளூ போட்டு ஓட்டுறதோட நீங்கள் த்ரெட் வச்சு கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க. நம்ம இது தைக்கிற டைலரிங் த்ரெட் தான் இது. இதை எடுத்து இந்த மாதிரி சுற்றிடுங்க ஃபுல்லாக.
எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த மாசு இதாகிடும். கொஞ்சம் நாளில் வந்து மாசு வந்து அட்டாச் ஆகிடும். உங்களுக்கு அட்டாச் ஆகிட்டு அதுவும் நல்லா க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், நம்ம மாஸ் அட்டாச் பண்ணிட்டோம். இது வந்து பண்ண பின்னாடி நீங்கள் சும்மா லைட்டாக இப்படி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்ருங்க. ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ட்ரிஃப்ட் வந்து நம்ம டேங்க்கில் வச்சுருவோம். ஓகே, இப்போ இந்த ட்ரிஃப்ட் எடுத்து இங்கே வச்சிடுறேன். நான் இந்த இடத்துல சென்டரில் வர மாதிரி கொஞ்சம் சென்டரில் வர மாதிரி வைக்கிறேன். இந்த இடத்துல வச்சு க்ளூ பண்ணிடலாம். க்ளூ பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பாலிஃபிக்ஸ்லேருந்து க்ளூ யூஸ் பண்ணுறேன். அக்வேரியம்க்கு யூஸ் பண்ணுறேன் சியானோஅக்ரிலைட் லிக்விட் க்ளூ வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இதை ஒட்டிக்கலாம். இப்போ இந்த 2-3 பாயிண்ட் இந்த உட்டெல்லாம் எங்கே ஸ்டோன் கிட்ட ஜாயின் ஆகுதோ அந்த இடத்துல எல்லாம் நான் க்ளூ பண்ணுறேன். இப்போ ட்ரிஃப்ட் வந்து க்ளூ பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபில்டர் ஃப்ளாஸ் இருக்குது. இந்த கேப்பெல்லாம் வந்து ஃபுல்லாக அடைக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணி இருக்கிற கேப்பெல்லாம் அடைச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வந்து அக்வா சாயில் வந்து பின்னாடி நம்ம யூஸ் பண்ண போகிற அக்வா சாயில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மிக்ஸ் ஆகாது உங்களுக்கு. ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் ஸ்பாஞ்சு வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வச்சுட்டேன். ஸோ எல்லா கேப்பும் கவர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்து அக்வா சாயில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து யூஸ்டு அக்வா சாயில் என்கிட்ட ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாயிலை வந்து இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து அக்வா சாயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது பின்னாடி ஃபுல்லாக போட போகிறோம். இந்த அக்வா சாயிலை வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம பிளான்டிங் ஆரம்பிக்கலாம். சாயில் வந்து ஃபுல்லாக போட்டுட்டேன். ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்த சாயில் தான், எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மேலே வந்து லைட்டாக ஸ்லோப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து பிளான் பண்ணிடலாம். என்னென்ன பிளான்ஸ்ன்றது நான் பிளான் பண்ணும்போது அப்படியே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேந்தரா ரெய்னிக்கி மினி. ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு பிளான்ட். இதை தான் நம்ம ஃபோர் கிரவுண்டில் பிளான் பண்ண போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஸ்டெம் ஓப்பன் பண்ணிட்டு பிளான் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக மினியே ரொம்ப பெருசாக இருக்குது. பாட்டில் வாங்கினது இப்படி தான் வந்திருக்கு. ஒரு பாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 rupees வரும். இது வந்து ஒரு மீடியம் கேட்டகரி பிளான்ட்டு. CO2 இருந்துச்சுன்னா நல்ல ரெட் கலரில் வரும், இல்லைன்னா நார்மலாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டாலா அம்மானியா பான்சா. இது வந்து மிட் கிரவுண்டில் வைக்க போகிறேன். இது வந்து ஹைட் வந்து கம்மியாக தான் வளரும். இதுவும் ஒரு ஸ்டெம் பிளான்ட்டு தான். மீடியம் கேர் இருக்கிற பிளான்ட்டு, மீடியம் கேட்டகரி பிளான்ட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா லைட் வந்து மீடியம் டு ஹை தேவைப்படும். நம்ம இதை வந்து மிட் கிரவுண்டில் பிளான் பண்ணிடலாம்.
இது ரொட்டாலா பிளட் ரெட். இதுதான் தேர்ட் பிளான்ட். இதுதான் பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு மீடியம் கேட்டகரி பிளான்ட். இதுக்கு ஹைலைட் தேவை. CO2 இருந்துச்சுன்னா நல்லா ரெட் கலர் வரும். இது ஒரு ஸ்டெம் பிளான்ட். இது வந்து நம்ம பேக்ரவுண்டில் பிளான் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து அனிபியஸ் டிராகன் கிளா. இது வந்து ஈஸி கேட்டகரி பிளான்ட் தான், ஸ்லோ க்ரோயிங் பிளான்ட்டு. இது வந்து ஒரு எப்பிஃபைட். நீங்கள் அதனால் சாயிலில் பிளான் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ரூட்லேயோ இல்லை வுட்லேயோ வந்து அட்டாச் தான் பண்ணணும். ஸோ நான் இப்போ வந்து இதை வந்து ஜஸ்ட் அந்த லாவா ராக்கில் சென்டரில் வுட்டு கீழே வைக்க போகிறேன். பிளான்டிங் ஃபுல்லாக இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ரிவர் சாண்ட் போட்டுட்டு கூட வந்து டீட்டெயிலிங்காக கொஞ்சம் லாவா ராக் அந்த சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் வந்து ரிவர்ஸ் ஹேண்ட் போட்டு அதே மாதிரி பிளான் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த டேங்க் எடுத்துகிட்டு போயிட்டு அதோட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு போட்டு ஃபில்டர் ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே கேஸ், ஃபுல்லாக முடிஞ்சது. இப்போ வந்து ஃபில்டர் மீடியம் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ரன் பண்ண விட்டுடலாம். தட்ஸ் இட் கைஸ். டேங்க் பண்ணி 3 வீக்ஸ் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி ஓல்டு சாயில் யூஸ் பண்ணியிருந்ததுனால ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் வந்து வீக்லி 2 வாட்டர் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். நீங்கள் இதுவே ஃப்ரெஷ் ஆர் நியூ சாயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் வந்து 2 days ஒன்ஸ் 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. 3rd வீக்லேருந்து வீக்லி ட்வைஸ் அண்ட் 4th வீக்லேருந்து வீக்லி ஒன்ஸ் வாட்டர் சேஞ்ச் கண்டிப்பாக பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் டேங்க் வந்து சைக்கிள் ஆகும். நான் இதில் ஓல்ட் சாயில் யூஸ் பண்ணியிருந்ததுனால நான் வந்து ஆல்ரெடி சைக்கிளான டேங்க்கில் இருந்த சாயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நான் வீக்லி 2 வாட்டர் சேஞ்ச் தான் ஃபஸ்ட்டு 2 வீக் பண்ணிவிட்டு 2 வீக்ஸ் முடிஞ்சதும் ஃபிஷ்ஷு, ஷ்ரிம்ப்பு, ஸ்னெயிலு எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இதில் ஃபிஷ்ஷு வந்து ரெட் பேடிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 20 ரெட் பேடிஸ் இருக்குது. கூட நெரைட் ஸ்னெயில், ராம்சான் ஸ்னெயில், அப்புறம் ரெட் ஷ்ரிம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். லைட் பார்த்தீங்கன்னா 8 hours per day லைட் செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி CO2 பார்த்தீங்கன்னா சுகர் ப்ளஸ் ஈஸ்ட் யூஸ் பண்ணி DOI CO2 இதுக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி DOI CO2 எப்படி பண்ணுறதுன்றதுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ இன்னும் பார்க்காதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா ஸ்கேப் பிரதர்ஸ்லேருந்து மேக்ரோ அண்ட் மைக்ரோ ஃபெர்டிலைசர். மேக்ரோ வந்து டெய்லி 2 pumps அண்ட் மைக்ரோ 1 pump வந்து டெய்லியும் இது பண்ணிட்டுருக்கு. வீக்லி ஒன்ஸ் 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன். மற்றபடி எல்லா பிளான்ஸுமே நல்லா வளர்ந்துட்டுருக்கு, எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா சேனில் வந்து ஆல்கே இருக்குது. அது வீக்லி மெயின்டெனன்ஸ் அப்போ அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், டேங்கோட அப்டேட் முடிஞ்சது. எல்லா பிளான்ஸுமே நல்லா இருக்குது. டேங்க் நல்லா இருக்குது. ஃபிஷ் அண்ட் ஸ்னெயில்ஸ் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குது. ஈஸி டு ஸ்கேப்னு ஒரு பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் இருக்குது. அதில் 2 எபிசோட் இருக்குது. இதோட 3rd எபிசோட். ஃபஸ்ட்டு 2 எபிசோட் பார்க்காதவங்க அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் அஃபிலியேட் லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கும்போது அது எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you on next video. டாடா பை.